Good day to all. இன்னைக்கு நாம நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இறுதியில், முடிவில் இப்படியெல்லாம் தமிழில் பேசுவோம் இல்லையா? இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம், சரியாக பயன்படுத்திடலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போன்றோம். இந்த இடத்துல நாங்க in the end or at the end இதுல எதை பயன்படுத்தலாம்? இரண்டுமே சரியா? இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை என்று இந்த வீடியோ முடிவில் நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம பார்ப்போம் in the end அப்படின்னா என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். உதாரணத்துக்கு நாம் ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றோம் அல்லது கருத்தொன்றை தெரிவிக்கின்றோம், நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் அல்லது விளைவுகளை சந்திக்கின்றோம், மதிப்பீடுகளை செய்கின்றோம். இவற்றையெல்லாம் ஒரு இறுதி முடிவாக எடுத்துக்கொள்கின்றோம். நம்முடைய தீர்மானங்களாகட்டும், கருத்துக்களாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், விளைவுகளாகட்டும், மதிப்பீடுகளாகட்டும், இவற்றின் இறுதி முடிவு ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த இடத்தில் நாம் அந்த இறுதி விளைவை சொல்வதற்கு in the end அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். இதற்கு ஈக்குவலான இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நாங்கள் eventually, finally, ultimately போன்ற சொற்களை சொல்லலாம். eventually, finally, ultimately அல்லது at last என்பதை கூட சொல்லலாம். This is often used to discuss final decisions, opinions, happenings, results or estimation. அதாவது this is the final outcome அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ at the end அப்படின்னா என்ன? at the end அப்படின்னா இறுதியில அல்லது முடிவில் தான். அதுவும் the point where something ends, ஏதாவது ஒரு விடயம் ஒன்று முடிவடைகின்ற அந்த தருவாய், அதாவது the specific point where something finishes, the final part of something என்றவாறு நாங்கள் குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு பார்ப்போமானால் at the end of a day, at the end of a movie, at the end of a conversation, at the end of a book, at the end of a series, at the end of an email, at the end of an article, at the end of a game, at the end of the street, at the end of the pavement, at the end of the road. இந்த மாதிரி நாங்க பல உதாரணங்களை அடுக்கிட்டே போகலாம். அதாவது to the specific point where something finishes. இப்படி கேட்கல உங்களுக்கு சில வேளை குழப்பம் இருக்கலாம். நாம் இவற்றை நம்முடைய நடைமுறை வாழ்க்கை உதாரணங்களோடு இணைத்து பார்க்கும் பொழுது தெளிவான விளக்கத்தை பெற்றுவிடுவீர்கள். Don't worry. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள், ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடல் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்க்கிறீர்களாயின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. இப்போ ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். முடிவில் ஷீலா அவனை திருமணம் செய்வதற்கு தீர்மானித்தாள். இது என்னது இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம், முடிவில் ஓகே நான் மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்றதா? இல்ல, நிச்சயமா இல்ல. எத்தனையோ யோசனைகள் வரும், எத்தனையோ விடயங்களை அலசி ஆராய்வோம், சிந்திப்போம். அதன் இறுதி விளைவாக final outcome of our thought process or whatever it is, அந்த முடிவில ஷீலா என்ன யோசிக்கிறான்? அவனை திருமணம் செய்வதற்கு தீர்மானித்தாள். இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் at the end பயன்படுத்தணுமா, in the end பயன்படுத்தணுமா? குழப்பமா இருக்கு? Don't worry. In the end, this is the final outcome. சொல்லி பாப்போமா? In the end, Sheila decided to marry him. In the end, Sheila decided to marry him. Again, in the end, Sheila decided to marry him. இதை நீங்க வேற எப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். Eventually, Sheila decided to marry him. Finally, Sheila decided to marry him. Ultimately,
Sheila decided to marry him. At last, Sheila decided to marry him. இதுல நீங்க வேற எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்ன டாபிக்? In the end or at the end. அதோடைய நிறைய உதாரணங்கள் பார்ப்போம். இறுதியில் மழை பெய்வது நின்றது. மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. எப்ப நிக்கும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆனா ஒரு மாதிரி கடைசியில மழை பெய்யறது நின்றுட்டது. அப்ப இப்ப நாங்க நினைச்சதை இனி செய்யலாம். In the end, it stopped raining. Again, in the end, it stopped raining. முடிவில் நான் ஜப்பானுக்கு போக தீர்மானித்தேன். நான் பல நாடுகளை யோசிச்சு பார்த்தேன் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்தேன், ஒவ்வொன்றிலையும் உள்ள பெனிஃபிட் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். முடிவா நான் எங்க போக தீர்மானித்திருக்கிறேன், ஜப்பானுக்கு போறது நல்லம், எனக்கு சூட்டபிளானது அதுதான் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறேன். That is the final outcome. So, in the end, I decided to go to Japan. In the end, I decided to go to Japan. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. In the end, I decided to go to Japan. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிவில் நாம் கடற்கரைக்கு சென்றோம். 4 பேர் கூடினாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க போமா இங்க போமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றது எங்களுக்கு வழக்கமா தான் இருக்கும். சினிமாக்கு போவோமா, கோயிலுக்கு போவோமா, ஊர் சுத்த போவோமா, பார்க்குக்கு போவோமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா, எத்தனையோ டிஸ்கஸ் பண்ணினோம். முடிவில் நாம் எங்கே சென்றோம்? கடற்கரைக்கு சென்றோம். In the end, we went to the beach. In the end, we went to the beach. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இன்னொரு விஷயத்த நல்லா கவனிக்க வேண்டும். இதுவே நாங்க ஒரு ட்ரிப் கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம், பயணம், ஜேர்னி. அந்த பயணத்தின் இறுதியில் கடற்கரைக்கு சென்றோம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க in the end பயன்படுத்த மாட்டோம். எப்படி சொல்லியிருப்போம்? At the end of the journey. At the end of the journey, we went to the beach. இப்ப உங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைச்சிருக்குமென்னு நம்புறேன். எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுல எங்க போவோம்னு சொல்லி டிஸ்கஸ் ஆர்கியூ பண்ணிக்கல. நாங்க முடிவா தீர்மானித்தது கடற்கரைக்கு போவதற்கு, அங்கே சென்றோம் என்பதை சொல்லும் போது in the end we went to the beach. நாங்க ஒரு டிராவல் பிளான் போட்டு அந்த பிளானின் இறுதியாக, அதாவது அந்த ஜேர்னியின் இறுதியில் நாம் கடற்கரைக்கு சென்றோம். At the end of the journey, we went to the beach. ரொம்ப இலவா இருக்கா? நாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். முடிவில் அவள் சிறந்த ஒன்றை கண்டுபிடித்தாள். எது நல்லது என்று சொல்லி தேடி திரிஞ்சா முடிவில எது சிறந்தது என்று அவள் கண்டுபிடித்து விட்டாள். In the end, she found a better one. In the end, she found a better one. In the end, she found a better one. 3 தொடர்ச்சியான வருடங்களின் முடிவில் அவள் பரீட்சைகளில் சித்தியடைந்தாள். அப்ப ஒரு 3 தொடர்ச்சியான வருடங்கள் அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். இட்ஸ் a long process. அதின் அவுட்கம் தான் என்ன? அவள் பரீட்சைகளில் சித்தியடைந்தாள். அப்போ இந்த இடத்துல நாங்க in the end பயன்படுத்துவோமா, at the end பயன்படுத்துவோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. Splendid, you got it. In the end என்ன சொல்ல வேண்டும்? Very good. In the end. In the end of 3 consecutive years. In the end of 3 consecutive years, she passed her exams. She passed her exams. In the end of 3 consecutive years, she passed her exams. இதுவே வருடத்தின் முடிவில் அவள் தனது பரீட்சையில் சித்தியடைந்தாள். சாதாரண சொல்லும், வருடத்தின் முடிவில் பரீட்சையில் சித்தியடைந்தாள். At the end of the year, she passed her exams. At the end of the year, she passed her exams. இவ்வளவுதான். அடுத்த ஒன்று பாப்போம். இந்த கிழமையின் முடிவில் அவர்கள் வெளியேறுகிறார்கள். எங்களுக்கு நிச்சயமா தெரியும், எதிர்காலத்தை பற்றி தான் பேசுறோம். ஆனால் இது 100% உண்மையான ஒரு தரவு. நிச்சயமா தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன பயன்படுத்த வேண்டும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்வதற்கும் பயன்படுத்துவோம்.
இது தொடர்பான விளக்கம் 50 days grammar tips வீடியோல போட்டிருக்கிறேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அவர்கள் வெளியேறுகிறார்கள். They are leaving. அவர்கள் செல்கிறார்கள். They are leaving. எப்போது? At the end of this week. At the end of this week. Again, they are leaving at the end of this week. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. They are leaving at the end of this week. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிவில் வானிலை காரணமாக நாம் வீட்டில் இருக்க தீர்மானித்தோம். நாங்க வெள்ளிக்கிட்டு எங்கேயோ போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். பார்த்தா வானிலை நல்லா இருக்குல்ல, weather was not good. அப்ப என்ன செய்தோம்? வெயிட் பண்ணி பார்த்தோம், சரி வரல. சோ அது இந்த முடிவாக ஃபைனல் அவுட்கம் என்ன டிசைட் பண்ணினோம்? வீட்டையே நிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணினோம். In the end, we decided to stay at home. In the end, we decided to stay at home. காரணம் என்ன? Because of the weather. In the end, we decided to stay at home because of the weather. ரொம்ப இலவா இருக்க? மறுமுறை இருக்க வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. In the end, we decided to stay at home because of the weather. எங்களுக்கு நிறைய வாதங்கள் இருந்தன, வாக்குவாதங்கள். ஆனால் இறுதியில் நாம் ஒப்பந்தத்திற்கு வந்தோம். That is the important thing. அதான் முக்கியமானது. நாங்க எவ்வளவு வேணுமென்றாலும் ஒரு ஆள் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம். முடிவை எங்களுக்கு என்ன தேவை? ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை எடுத்து அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ this is the final outcome. அப்ப எங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் இருந்தன. We had a lot of arguments. ஆனால் but in the end we came to an agreement. We had a lot of arguments, but in the end we came to an agreement. Again, எல்லாரும் சொல்லி பாருங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. We had a lot of arguments, but in the end we came to an agreement. இறுதியில் உனக்கு எது சிறந்ததுன்னு நீதான் முடிவு செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனை விதமான ஒப்பீனியன்ஸ் சொல்லலாம், ஐடியாக்கள் தரலாம், உங்களுக்கு கூட பலது தோன்றலாம். ஆனால் இதுதான் எனக்கு சிறந்ததென முடிவு செய்ய வேண்டியது யார்? நீதான். அப்ப இது ஒரு ஃபைனல் அவுட்கம் இருக்க போகுது. In the end, you have to decide what is best for yourself. In the end, you have to decide what is best for yourself. மறுமுறை எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. In the end, you have to decide what is best for yourself. அடுத்த உதாரணம் ஒன்று பார்ப்போம். வீட்டில் அநேக வர்ணங்கள் இருந்தன. நாங்க நிறைய பெயிண்ட் வேண்டி வச்சிருந்தோம். ஆனால் முடிவில் நாம் பச்சையை தெரிவு செய்தோம். எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்த இறுதி தீர்மானம் என்ன? பச்சை வர்ணம் பூசுவோம் என்பது. We had many colors at home. எங்க வச்சிருந்தோம்? வீட்டுல. We had many colors at home, but ஆனால் we chose green in the end. அப்போ இந்த in the end என்பதை இறுதியில் சொல்லலாமா? It's your choice, உங்களுடைய விருப்பம். But in the end we chose green அப்படின்னு சொல்லி இருக்கலாம். But we chose green in the end அப்படியும் சொல்லலாம். எங்களோட சேர்ந்து மறுமுறை இருக்கா சொல்லி பாருங்க. We had many colors at home, but we chose green in the end. முடிவில் எல்லாம் நன்றா மாறிடும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன பிரச்சனை வேணும்னாலும் இருக்கலாம், எத்தனையோ மாற்றங்கள் என்றாலும் நடக்கலாம். ஆனால் முடிவில எல்லாம் நல்லா மாறிடும், எல்லாம் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை நான் நம்புறேன். I hope things will turn out well in the end. I hope things will turn out well in the end. Again, I hope things will turn out well in the end. முடிவில் என்ன செய்ய தீர்மானித்தாய்? ஓகே, பல ஐடியா எல்லாம் சொல்லிட்டு இருந்த. முடிவில் என்னதான் தீர்மானிச்சிருந்த? கடந்த காலத்தை பற்றி கேட்கிறேன். என்ன செய்ய தீர்மானித்தாய்? What did you decide? What did you decide to do in the end? What did you decide to do in the end? Again,
what did you decide to do in the end? இப்ப உங்களுக்கான வினா, முடிவில் என்ன செய்ய அவள் தீர்மானித்திருந்தாள்? Please comment your answer. Amazing, you got it. அடுத்த உதாரணம் பாப்போம். எங்களால் முடிந்த அளவு நன்றா செய்தோம். முடிவில் நாம் வெற்றி பெற்றோம். அப்ப நாங்க வெற்றி பெற்றதுக்கு காரணமே எங்களால முடிந்த அளவு நாங்க நன்றாக செய்ததுதான். சொல்லி பாப்போமா ஆங்கிலத்துல? We did செய்தோம். We did our best. We did our best. And in the end, we succeeded. We did our best and in the end, we succeeded. இந்த சந்தர்ப்பத்துல இந்த in the end என்பதை நாங்கள் இறுதியாக கூட கூறலாம். சொல்லி பாப்போமா? We did our best and we succeeded in the end. அதுவும் சரிதான். இப்போ நாங்க இதுவரைக்கும் in the end என்பதை எவ்வாறு பயன்படுத்தலாம் நடைமுறை வாழ்க்கையில் என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம். இப்ப நாங்க at the end என்பதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்க போறோம். Are you ready? Let's get started. அவள் அந்த தெருவின் இறுதியில், தெருக்கோடியில், தெருமுனையில், வீதியின் முடிவில் வசிக்கிறாள். அப்ப அவ எங்க வசிக்கிறா? ஒரு வீதியில நின்று கொண்டு யாராவது கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? வீதியின் பேரை சொல்லி கூட சொல்லலாம். அல்லாட்டிக்கு அதே வீதியில் நிக்கிறோம்னா இந்த வீதி இந்த தெருக்கோடியிலன்னு சொல்லலாம். அப்ப தெருக்கோடி என்ன? கடைசி எல்லையில வசிக்கிறா. She lives at the end of the street. வீதி அப்படியே போகுது, போய் முடிவில வந்து நீங்க அவட வீட்டை பார்க்கலாம். She lives at the end of the street. Again, she lives at the end of the street. இப்ப பாப்போம், அவட வீடுதான் கடைசி. கிட்டத்தட்ட அவட வீடுதான் கடைசி. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இருந்தாலும் ஒரு ஞாபகம் வந்து அவட வீடு கடைசி. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன சொல்லணும்? She lives at the very end of the street. She lives at the very end of the street. முடிவு கிட்ட போகவே பயந்துட்டு போதவில்லை, கொஞ்சம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். She lives at the very end of the street. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவடதான் கடைசி வீடு, அதுக்கு பிறகு வீடே இல்லை. அந்த இறுதியில போய் பாத்தீங்கன்னா இறுதியா இருக்கிற அந்த வீடுதான் அவட வீடு. இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இதை எப்படி சொல்லணும்னு பாப்போமா? She lives right at the end of the street. She lives right at the end of the street. இப்ப உங்களுக்கு விளக்கம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். At the end சொல்லலாம், at the very end சொல்லலாம், right at the end சொல்லலாம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. At the end என்று சொன்னா அந்த வீட்டுக்கு பிறகு கூட 3-4 வீடு இருக்கலாம். We are not sure about it, but we know it's at the end. At very end அப்படின்னு சொன்னா 1 or 2 house இருக்கலாம், இருந்தாலும் அதுதான் கடைசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஞாபகம் இருக்கேல்ல. At the very end அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கடைசி வீடு. We are 100% sure about it. இந்த சந்தர்ப்பத்துல right at the end அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். நான் கிட்டத்தட்ட புத்தகத்தின் இறுதிக்கு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டேன். உதாரணத்துக்கு பார்ப்போம். 250 பக்கம் உள்ள புத்தகம், 250 pages. நீங்க ஒரு 200க்கு வந்துட்டீங்கன்றாலே நீங்க என்ன இறுதிக்கு வந்துட்டீங்கன்றதுதான் அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க எப்படி சொல்லுவோம்? I am almost at the end of the book. I am almost at the end of the book. அடுத்து நாங்க பாப்போம். 225 அந்த மாதிரி வந்துட்டீங்க. I am at the end of the book. I am at the end of the book. 240க்கு வந்துட்டீங்க. 240 or 245 வந்துட்டீங்க. இந்த சந்தர்ப்பத்துல என்ன சொல்லுவீங்க? I am at the very end of the book. இன்னும் 4-5 பக்கத்தை புரட்டினோன்னா புக் ஆச்சு முடிஞ்சிடும். I am at the very end of the book. இதுவே நீங்க 249 வந்தாச்சு, அடுத்தது 50 தான் முடியுது. I am right at the end of the book. I am right at the end of the book. இப்ப ரொம்பவே புரிந்திருக்கும் இல்லையா? Very good. If you have any doubt, please comment it below. அடுத்த உதாரணம் பாப்போம். நாளின் இறுதியில் நான் கால் பண்ணுவேன். நான் உனக்கு கால் பண்ணுவேன், கட்டாயம் பண்ணுவேன். எப்ப? இந்த நாள் முடியல கால் பண்றேன். I will call you at the end of the day. I will call you at the end of the day. இன்னொரு வினா ஒன்று பார்ப்போம். மாத இறுதியில் உன்னுடைய போன் பில்லை செலுத்தினாயா? ஒரு ஆள்கிட்ட ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்ல சொல்லி கேட்கிறேன். Did you pay your phone bill
செலுத்தினாயா கடந்த காலத்தை பற்றி வினகிறோம். Did you pay your phone bill at the end of the month? Did you pay your phone bill at the end of the month? இந்த இடத்துல நீங்க நல்லா கவனியுங்க. இது ஒரு அவுட்கம் அல்ல. நீங்க செய்த ஒரு செயல் என்ற அவுட்கம் அல்ல. ஒரு செயலை அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல நீங்க செய்தீங்களா இல்லையா என்பது. அதனாலதான் நாங்க at the end என்பதை பயன்படுத்துகின்றோம். யாராவது உங்கள்ட்ட காஃபி ஷாப் அங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க சொல்ல போறோம், காப்பி கடை தெருமுனையில் இருக்கிறது, தெருக்கோடியில் இருக்கிறது, இந்த வீதியின் இறுதியில் இருக்கிறது, வீதியின் முடிவில் இருக்கிறது, எது வேணுமென்றாலும். The coffee shop is at the end of the street. The coffee shop is at the end of the street. இப்போ உங்களுக்கான வினா, காப்பி கடை தெருக்கோடியில் இருக்கின்ற கடைசி கடை, அதுதான் கடைசி இடம், கட்ட கடைசி, அதுக்கு பிறகு வேற எதுவுமே இல்லை. Please comment your answer. Amazing, you got it. உங்களுக்கு இப்ப நல்லா புரிந்திருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. என்று சொன்ன நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? Almost at the end, at the end, at the very end, right at the end. இதில் நீங்க சரியான விடையை இப்போ சொல்லியிருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்த உதாரணம், புத்தகத்தின் இறுதியில் பெரிய ஆச்சரியம் இருந்தது. புத்தகத்தை நீங்க வாய்ச்சி கொண்டு போறீங்க, முடிவில உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று இருந்துச்சு, நீங்க எதிர்பாராத ஒன்று அங்க இருந்தது. There was a big surprise. There was a big surprise at the end of the book. There was a big surprise at the end of the book. உங்களுக்கான வினா, நாடகத்தின் இறுதியில் பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி சொல்றோம். இனித்தான் அவங்க போய் நாடகத்தை பார்க்க போறாங்க. அந்த நாடகத்தின் இறுதியில ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். Please comment your answer. Bravo, you got it. மாத இறுதியில் அவள் எப்பவுமே பணம் தீர்ந்து போய் இருக்கிறாள். எப்ப பாரு மாத இறுதியில அவக்கு கையில காசு கடிக்கும், அவக்கு கை கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, காசு எல்லாம் தீர்ந்து போய் வெறும் கையா நிப்பா. She is always out of money at the end of the month. She is always out of money. எப்பயுமே காசு இருக்காது. எப்ப? At the end of the month. At the end of the month. She is always out of money at the end of the month. Not only for her, but also for almost everyone. அவருக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு அப்படித்தான் இல்லையா? She is always out of money at the end of the month. மற்றொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். அவள் தெருமுனையில் உள்ள பரிசு கடைக்கு, அதாவது கிஃப்ட் ஷாப்புக்கு சென்றாள், போனாள். அவள் எங்க போனா? கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றோம். She went to a gift shop at the end of the road. She went to a gift shop at the end of the road. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She went to a gift shop at the end of the road. அடுத்த ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். நாடகத்தின் முடிவில் பார்வையாளர்கள் கைதட்டினார்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாடகத்தின் அவுட்கம் இந்த கைதட்டல் வாரதில்லை. நாடகம் ஒன்று பாக்குறீங்க, பார்த்து முடியடைக்க, அது காமெடியா இருக்கலாம், ட்ராஜடியா இருக்கலாம், it doesn't matter. To encourage the players, what do we do? நாங்க என்ன செய்வோம்? கைதட்டுவோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்துல at the end of the play, the audience applauded. At the end of the play, the audience applauded. Again, at the end of the play, the audience applauded. மாத இறுதியில் அவள் பணம் செலுத்தினாள். யார் பணம் செலுத்தினாங்க? அவள். She paid at the end of the month. She paid at the end of the month. தமிழ்ல சொல்லிக்கலாம் நாங்க பணம் செலுத்தினாள் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல பணம் என்கின்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இல்லை. She paid அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன? பணம் செலுத்துதல். She paid at the end of the month. யாராவது உங்கள்ட்ட வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த தாழ்வாரத்தின் முடிவில ஒரு கழிப்பறை இருக்குது. தாழ்வாரத்தின் முடிவில், கொரிடோரின் முடிவில். There is a washroom at the end of the corridor. There is a washroom at the end of the corridor. அந்த வாஷ்ரூம் தான் கட்ட கடைசியா இருக்குது. அதுக்கு அங்கால வேற எந்த ரூமுமே இல்ல. கடைசியில இருக்கிற ரூமே வாஷ்ரூம் தான்.
இதை எப்படி சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட், யூ காட் இட். அடுத்த உதாரணம் பார்ப்போம். புத்தகத்தின் முடிவில் நூல் பட்டியல் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு புக்ன்னு சொன்ன, ஒரு குட் புக் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அந்த புத்தகத்தின் இறுதியில இந்த புக்கை நாங்க எழுதுறதுக்கு என்னெல்லாம் சாத்துணை நூல்களாக பயன்படுத்தினோமோ அதனுடைய பட்டியல் இருக்கு. At the end of the book is a bibliography. At the end of the book is a bibliography. அடுத்து ரொம்பவே முக்கியமானது, லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி போடுங்க. ஒரு வாக்கியம் ஒன்று எழுதினீங்கன்னா அது என்ன முடிவில் என்ன புள்ளி போடணும்? முற்றுப்புள்ளி, a dot, a full stop. Put a full stop at the end of the sentence. Put a full stop at the end of the sentence. ரொம்ப எளிவா இருக்க, மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கான வினா வாக்கியத்தின் முடிவில் வினா குறி போடுங்க. Please comment your answer. Amazing. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எங்கெல்லாம் இந்த at the end பயன்படுத்தலாம் அல்லது எங்கெல்லாம் இந்த in the end என்பதை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக சிந்தித்து அவற்றுக்கான உதாரண வாக்கியங்களை முடிந்தவரை கமெண்ட் பண்ணுங்க. It will be a help for other viewers, and if you have any mistake or any doubts, I can help you. Don't hesitate to comment or don't ignore the comment section. Practice makes you perfect. நான் உங்களுக்கு திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். கமெண்ட் பண்றதுக்கு தயக்கப்படவும் வேண்டாம், இக்னோர் பண்ணி அலட்சியம் பண்ணிட்டு போகவும் வேண்டாம். Please do comment. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.